ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம்னா EUR CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி டேட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா வந்து ரன்னிங் ட்ரேடு இது ஒரு 2 வீக்ஸாக நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து எண்டாச்சு. ஸோ டேட் வந்து பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 2024 சரிங்களா. இப்போ வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா. இப்போ வந்து லைவ் சார்ட்டில் இதை நம்ம எப்படி வந்து பிக் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா EUR CHF 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல என்ன இப்போ வந்து ப்ரெசன்ட் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது ஒரு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சேனலுக்கு அக்யூரசி ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இம்பல்சிவான மூவ் மார்க்கெட் கொடுத்துட்டு வச்சு இறங்குது அப்படின்னா தாராளமாக மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் இதாகிடுச்சு. இதுக்கு கீழே வந்து இன்னொரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அது பார்த்திங்கன்னா விக் ஆர்டர் பிளாக் தான். வித்தவுட் இம்பேலன்ஸ் அப்படின்றதுனால இதை நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு கன்சிடர் பண்ணி டைரக்ட் என்ட்ரி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஓகே தான் சரிங்களா. இப்போ ஏதாவது என்ட்ரி கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து CH வந்து மார்க்கெட் கொடுக்குது. ஆர்டர் பிளாக் அப்படின்னு மார்க் பண்ணிங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் வந்து அதிகமாகவே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா. அதிகமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா கூட இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஓகே ஆகுது. இந்த ஆர்டர் பிளாக்கில் ஏதாவது என்ட்ரிஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து என்ட்ரிஸ் வந்து கிடைக்கிறது பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. இதில் வந்து என்ட்ரி கொடுக்காம மார்க்கெட் வந்து மேலே போகுது. அடுத்த ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது சரிங்களா. அதை உடச்சிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது. எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம கீழே உடச்சதுனால இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்மளுக்கு இன்வேலிட் ஆகுது. ரெண்டாவது அந்த ஆர்டர் பிளாக்கில் வந்து நமக்கு லிக்விடிட்டி உள்ள அடுத்து வந்து மார்க்கெட் என்ன மூவ் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஆர்டர் பிளாக் நீங்கள் மார்க் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து 15 மினிட்ஸ்க்கு போங்க. 15 மினிட்ஸில் ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இந்த ஆர்டர் பிளாக்கில் கொஞ்சம் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி பஃபர் வச்சு அடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்ட்ரி போடுறீங்க, பஃபர் வச்சு அடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆர்டர் பிளாக்கில் உங்களுக்கு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கும். பட் ஸ்டில் நம்ம ஏன் வந்து ரிஸ்க் எடுக்கணும், கொஞ்சம் வந்து நீட்டான ஆர்டர் பிளாக்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து என்ட்ரிஸ் எப்பவுமே நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது சரிங்களா. ஸோ வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்க ஏஷியன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஏஷியன் ரேஞ்சோட மேலேயும் லிக்விடிட்டி இருக்குது, கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சொல்லி வச்ச மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஜோன் வந்து நமக்கு இது கிடைக்கிது சரிங்களா. இந்த ஜோனுக்கு லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து லிக்விடிட்டி தான். இந்த ஜோனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீப்பாக வந்து இது அமையும். கரெக்டாக பார்த்தோம்னா இந்த ஜோன் வந்து ஸ்வீப் அப்படின்னு வந்து அமையும். ஸோ வந்து இதை நம்ம ஸ்வீப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு இதை வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா. நீட்டாக வருது, எடுத்துகிட்டு மேலே கிளம்புது சரிங்களா. இது வந்து ஒரு என்ட்ரின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது மார்க்கெட் ஏதாவது என்ட்ரி எடுக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக கீழே வந்து இங்கே இந்த ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரி எடுத்துகிட்டு போகுது. ஸோ வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரி எடுக்கிறது கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எடுக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு இம்பல்சிவான மூவ் தெரியுது இல்லைங்க. இந்த இடத்துல பார்த்திங்கனாலே தெரியும் இறங்குறத விட ஏறுறதோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப இதில் நம்ம வந்து தாராளமாக வந்து என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்படி அதுலேயே விட்றாங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்ட்ரிஸ் எங்கே தருது அப்படின்னு வந்து மார்க்கெட்டில் நம்ம அப்படியே பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகுது. மறுபடியும் வந்து வேறு ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா லைனாக நமக்கு என்ட்ரிஸ் வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்குங்க. என்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து
அந்த பஞ்சம் அப்படின்றது வந்து கிடையாது. கரெக்டாக ஆனால் நமக்கு எடுக்க தெரியணும். எடுக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு வந்து நீட்டாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஒரு மூமெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எஸ், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு அந்த மூமெண்ட்டு பார்த்தோன்னே நம்ம வந்து சொல்லிடலாம். ஏன்னா வந்து இந்த மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கு, இந்த மொமெண்டம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வந்து மார்க்கெட் மேக்ஸிமம் பார்க்கும். ஸோ வந்து அப்படி கலெக்ட் பண்ணுறப்ப இது அப்படின்னு நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏஷியன் லோ தூக்குது, மேலே ஷூட்ணும், அவ்வளோதான். இது ஏஷியன் ரேஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே டார்கெட் வந்து முடிச்சு விட்றலாம். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 1:4 வந்து நீட்டாக கிடைக்குது. இந்த மாதிரியான என்ட்ரிஸ் எல்லாம் வந்து தாராளமாக வந்து அப்ரிஷியேட்டே பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கில் ஜோன்லேயே உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படின்றப்போ உங்களுக்கு இன்னும் வந்து சாலிடாக நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ வந்து பேக் டு த வீடியோ. அந்த 1 hour டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் ஸ்டிக் ஆகிக்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி போடுறீங்க, எஸ்எல் வந்து இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டோட்டலாக வந்து ஏற்ற வேண்டாம். இங்கே இருக்கிற ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் TP1, TP2, சரிங்களா? TP2, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வந்து TP இதில் வச்சுக்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து 3 பாயிண்ட் வந்து செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இது தான். சரிங்களா? இங்கே அடித்து தான் திரும்பி இருக்குது. ஸோ வந்து இது வந்து நம்ம TP1ன்னு வச்சுக்கலாம். TP1, TP2, TP3, இது எக்ஸ்ட்ரீம் வந்து TP4. சரிங்களா? மார்க்கெட்டில் இத்தனை ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். உங்களால் வந்து தாராளமாக பார்க்க முடியும். என்ன அப்படின்னா எங்கெங்கே எல்லாம் நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்கோ அங்கங்கே எல்லாம் மார்க்கெட்டு ஒரு சின்ன கரெக்ஷனாவது வைக்கும் நார்மலாகவே. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வைக்கும். இங்கே வெளியே வரதுன்னா வெளியில் வந்துடலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கு ஒரு சின்ன கரெக்ஷனு, மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் அடிக்குது. ரிவர்ஸ் அடித்ததுக்கப்புறம் மேலே போகலாமான்னு யோசிச்சுட்டு ஃபைனல். சரிங்களா? அங்கே நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இல்லை. ஸோ வந்து டேரெக்டாக தூக்கி மேலே சாத்திடுச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1:9 வந்து சாலிடு. பட் வந்து இன்னும் கீழே தான் வந்து நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டு. பட் இங்கே வச்சு நம்ம இது வரைக்கும் இழுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு 1:9.34 பிப்ஸ் ரேஷியோ அப்படின்னு கால்குலேஷன் போட்டோம்னா நம்ம இங்கேருந்தே போடலாங்க. எதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கேருந்து போட்டிங்கன்னா கூட ஒரு 110 பாயிண்ட். சரிங்களா? 110, 109 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 110 பாயிண்ட் வந்து நீட்டாக இங்கேருந்து அடித்தோம்னா இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருந்த என்ட்ரிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டேன். இதே மாதிரி தாங்க லைனாக வந்து ஒரு என்ட்ரி மிஸ் ஆகுது அப்படின்றதுனால எல்லாம் விடக்கூடாது. டேரெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கணும். எந்த சைடு வந்து மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா எங்கே அது போக போகுதுங்கிறத நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு சின்ன சின்ன லாஜிக்ஸ் தான். ஓகேங்க, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணணும்னு நினச்சது இந்த ஒரு விஷயங்கள் தான். அதை நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.